போராட்டத்துக்கு வந்து சேர்ந்துருவார். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ நம்முன் தோன்றுகிறார். இதோ வந்துவிட்டார். நமது நிலம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, கனிம வளங்களை பாதுகாக்க, நமது மண்ணின் ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாக்க இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பு, இறுதி நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் மட்டுமே. நமது அண்ணன், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய அண்ணன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ நம்முன் வந்துவிட்டார். காலம் நமக்கு அளித்த கையிருப்பு, தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு, 12 கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இதோ உங்கள் முன்னால். நமது இனம் காக்க, மொழி காக்க, மண் காக்க, மானம் காக்க இருக்கும் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும் மட்டுமே. இதோ நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நமது மரியாதைக்கும் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதோ நம்முன் தோன்றுகிறார். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. வணக்கம். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டாயிரத்தி 24 இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் தனித்து யாரோடும் கூட்டணி இல்லாது உயர்ந்த கொள்கைகளை சுமந்து கொண்டு இந்த களத்திலே நிற்கிறோம். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு நீ கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை நீ உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதற்கேற்ப உங்கள் பிள்ளைகள் எங்களிலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குகிறோம். நாம் ஒவ்வொருவரிலிருந்தும் இந்த மாற்றம் தொடங்க வேண்டும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதல் ஒன்றுதான் இந்த நிலத்தை, வளத்தை, மக்களின் நலத்தை காக்க முடியும் என்பது எங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கட்சி ஆட்சிகளால் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பதோ நேர்மையான நல்லாட்சி கொடுப்பதோ சாத்தியமில்லை. நீங்கள்
இந்த களத்தில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நின்றோம். இப்போதும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறோம். பெரிய பொருளாதார வலிமை இல்லை, எளிய பிள்ளைகள், எந்த அரசியல் பின்புலமும் இல்லை. ஆனாலும் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கு காரணம், ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற அந்த வெறுப்பு எங்கள் மீது பரவக்கூடாது. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் அதிலே ஊறி திளைக்கிறார்கள். அதை ஒழிக்க வேண்டுமென்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலேயே பெரிய கூட்டணி வைத்து தேர்தலில் நிற்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 8 கோடி மக்களோடு இணைந்து ஒரு கட்சி, அதன் தலைமை தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாங்கள் என் சொந்தங்களை முழுமையாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டார்கள், எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இந்த களத்திலே நாங்கள் தனித்து நிற்க காரணம். தனித்து நின்றாலும் தனித்துவத்தோடு நிற்போம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம். இங்கே களத்திலே நிற்பதிலே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் தான் பெண். அது என்னுடைய தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்கள்தான். இந்த நாட்டை ஆண்ட கட்சிகள் காங்கிரஸ், பாரதிய ஜனதா. 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் ஐயா மோடி அவர்கள் ஆண்டிருக்கிறார். நம் வாழ்நாளில் ஒரு பெரிய காலத்தை 20 ஆண்டுகளை இவர்கள் 2 பேரும் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு அரையங்கலம் வளர்ந்தது, வாழ்ந்தது என்று யாராவது சொல்ல முடியுமா? பாருங்க, 20 ஆண்டு காலம் ஏதாவது ஒரு நலத்திட்டம் இந்த நாடு மக்களும் கொண்டாடுகிற அளவிற்கு அருமையான திட்டங்கள், அருமையான சட்டங்கள் என்று ஒரு திட்டத்தை நீங்கள் சொல்ல முடியாது. இந்த 2 கட்சிக்கு என்ன வேறுபாடு காங்கிரசும் பாரதிய ஜனதாவுக்கு நீங்க கண்டுட்டீங்க. ஆனால் காலங்காலமாக நிறைய கல்வி பெற்ற மாவட்டத்தை சார்ந்த கன்னியாகுமரி என்னுடைய சொந்தங்கள் திரும்ப திரும்ப இந்த கட்சியில் இணைந்த கட்சி. எந்த மாறுதலும் இல்லை. 4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக எந்த மாறுதலும் இல்லை. அதே இடத்தில் இருக்கிறது. வளர்ச்சி வளர்ச்சி என்று வெறும் வார்த்தையில் தான் இருக்கிறதே ஒழிய உண்மையான வளர்ச்சி எங்க இருக்குது? எங்கே இருக்குது? 28 கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள். பல கோடிக்கணக்கான பச்சிலந்த குழந்தைகள் பசியோடு இரவு படுக்க செல்கிறார்கள். இந்த தேசத்தை ஆள துடிப்பவர்கள், அதை ஆண்டவர்கள், என் தேசத்தின் பிஞ்சுகள், பச்சிலம் குழந்தைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை இவர்களால் தர முடியுமா? இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் ஒரு சாதனை நான் இதை செஞ்சிருக்கேன் இந்த நாட்டுக்கு, ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தான் இப்போதும் தேர்தலில் நிற்கிறார்கள். நாங்கள் வந்து இதை செய்வோம் என்று எதையாவது சொல்ல முடியுமா? சொன்னால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழும். 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நிலத்திற்கு, கன்னியாகுமரி தொகுதிக்கு செய்தது என்ன? ஒன்றுமில்லை. இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் நிறைந்து வாழ்கிற மாவட்டம் இது. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? சிறியதே அழகு என்ற புத்தகத்தில் E.F. சுமாஸ்தர் எழுதியிருக்கார். படிங்க என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, படிச்சு பாருங்க. இந்த பூமி உங்களுடையதா? நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக போகிறீர்களா? பல ஆயிரம் கோடி ஆண்டுகளை தாண்டி வழி வழியே வருகிற உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் செய்கிற துரோகங்கள் இல்லையா? நீங்கள் மரங்களை வெட்டிவிட்டால் நட்டு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சி வித்தி விட்டால் தேக்கி வைக்கலாம். ஆனால் மலையை, மணலை எப்படி உருவாக்குவீர்கள்? எந்த சட்டம், எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்திலே மலை அரையங்குளம் வளரும் என்று உங்களால் உறுதி தர முடியுமா? கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மலையில் நொறுக்கி கற்குவியலாக மணலாக கொண்டு செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே.
அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான் பெர்கின் சொல்றான், உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று. இங்கே தேர்தலில் நிற்கிற எந்த ஒரு கட்சியாவது உங்கள் மலையை கற்குவியல்களாக மணலாக கொண்டு செல்வதை தடுக்குதா எதிர்க்குதா என்று எண்ணி பாருங்கள். கேரளாவில் மலை இருக்குல்ல, கேரளாவில் தானே விளிங்கத்தில் துறைமுகம், 80 லட்சம் டன் இங்கிருந்து கற்களை எடுத்து செல்லணும் அதானி போர்ட்டுக்கு, அதானி கட்டுற துறைமுகத்துக்கு. கேரளாவில் மலை இருக்கு, ஏன் மலையை தொடணும்? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. இது எப்படி சகித்து கொண்டீர்கள் நீங்க? ஒரு வழக்கை இவர்களே தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே, அதில் தீர்ப்பு வருகிறது, நீதிபதி சொல்கிறார்கள், இவர் மனு தாக்கலில் சொல்கிறார், கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், அதை நல்லா கவனிச்சுக்கணும், அங்க தடை இருப்பதால் அங்க அரசு கட்டுமானத்திற்கும் பெரிய நிறுவனங்களின் கட்டுமானத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது, கற்கள் தேவைப்படுகிறது, அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்து செல்வதற்கு அனுமதி வேண்டும். இதுதான் வழக்கு. இப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்குது என்று கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அவர்கள் மலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். என் மலை, என் பூமி தாயின் மார்பு அறுத்து சிதைக்கப்படுகிறது. தாயின் மார்பிலே பால் குடிப்பது யதார்த்தம், இயற்கை. ஆனால் மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை. என் உடன் பிறந்தார்களே, உங்கள் மகன் இன்று கன்னியாகுமரி இந்த நிலத்தில் இருந்து சொல்வது, ஒரு நாள் உங்களுக்கு நினைவில் வரும், மலை இல்லாத நிலம் பாலைவனமாக மாறிவிடும், எந்த உயிரினமும் வாழ முடியாது. இதை சொல்வதற்கு இந்த மண்ணை விட எனக்கு ஒரு சரியான நிலம் இல்லை. ஏனால் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சியாளர் முடிசூடும் பெருமான் என்ற நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் பிறந்த நிலத்திலே உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கெங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்று பாடிய பொதுவுடைமை பெருந்தகை நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் உளவிய மண்ணிலே, பிறந்த மண்ணிலே, குமரியின் தந்தை நம்முடைய தாத்தா மார்சல் நேசமணி அவர்கள் பிறந்த மண்ணிலே நின்று இதை கூட நான் அவர்கள் பேரன் வழி வந்தவன் பேசவில்லை என்றால் நாங்கள் அரசியல் செய்து பயன் என்ன இருக்கிறது? இவர்கள் வந்தபோது, குறிப்பாக ஐயா மோடி வரும்போது 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை என்று, அதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டே இருக்குது? 2 கோடி பேருக்கு வேலை இல்லை. அதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டது யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சியில் தானே வேலை இல்லை. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தாக்கி விட்டதா? இல்லை. 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் பணம் போடுவேன் நாங்கள் நம்பி ஓட்ட போட்டோம். கடைசியா ஜிஎஸ்டின்னு நம்ம அப்பத்தா சுருக்குப்பில் இருந்த காசை எங்களை வாங்கிட்டு போயிட்டோம். ஒன்றும் இல்லை. வங்கியில் பணம் போட்டால் அந்த பணத்தை வைத்திருந்தால் அதற்கு அபராதம், தண்டம். கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துடுச்சு, எல்லாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக். ஏன்னா பணமே இல்லாத பரிவர்த்தனை. இது எவ்வளவு பெரியது? இது வளர்ச்சி. அவரே சொல்றாரு, விடுதலை பெற்ற 70 ஆண்டு கால இந்தியாவில் மின்சாரமே போய் சேராத எத்தனையோ ஆயிரம் கிராமங்கள், நாட்டின் பிரதமரே சொல்றாரு. அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவாங்க? எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? எந்த அடிப்படையும் இல்லை, எதுவும் இல்லை. நாடு வளர்கிற நாடுகள் பட்டியலிருந்து தூக்கப்பட்டுருச்சு. இந்த நிலையில மறுபடியும் தேர்தல். இந்த தேர்தலாவது ஒரு மாறுதலாக இருக்கும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க திரும்ப திரும்ப இந்த கைகளுக்கு, இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி என்ன பலன் கண்டீர்கள்? எந்த மாறுதலை கண்டீர்கள்? நீங்க எல்லாரும் கற்றவர்கள் தானே. நாட்டின் பொது சொத்து என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இந்த நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு, பொருளாதார பெருக்கத்திற்கு குடிகளிடம் வரியை தவிர வேற என்ன இருக்கு? வரி 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 என்று நாட்டு மக்களை, உழைக்கும் அடித்தட்டு மக்களை சுரண்டி கொண்டு போவதை தவிர வருவாய் பெருக்கத்துக்கு வழி என்ன இருக்குது நாட்டில்? அதானியுடைய மனைவி, அம்பானியின் மனைவி, அன்பிற்குரிய பெற்றோர்களை, அருமை தம்பி தங்கிகளே, அவர்கள் 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ பருப்பிற்கு, 1 லிட்டர் எண்ணெய்க்கு என்ன வரி கட்டுகிறார்களோ அதைத்தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற நம்ம அம்மாவும் கட்டுகிறார். வரி ஒன்றாக இருக்கிறது, வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருப்பது வளர்ச்சி என்று காட்டப்படுவது முதலாளிகளின் வளர்ச்சி,
முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்திற்கான, லாப பெருக்கத்திற்கான கட்டமைப்பு. புரட்சிகர ஒரு சமூகம், புரட்சிகர அரசியல் மாறுதல் என்றால், புரட்சி புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே பகத்சிங், அந்த புரட்சி என்றால் என்ன என்று 22 வயதில் மரணக்கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் சொல்றான். இந்த மண்ணின் விடுதலைக்கு தூக்கல தொங்கியவன் சொல்கிறான், என் உடன் பிறந்தார்களே, புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. இங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி. அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள் தான் உங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களைப் போல வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்கள். சரிவாதி பெண்களுக்கு இடம், ஆணுக்கு பெண் சமம் என்ற கோட்பாட்டை தகர்த்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டை உருவாக்கினோம். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பை என்கிறான் புரட்சி பாவலன். பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவர்கள் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் தான் பெண்ணிய உரிமையை போற்றுகிறோம். சமூக நீதி பேசுகிறார்கள். அது கடைபிடிக்கப்படுகிறதா? இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்த இடத்தில் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறதா? பெண்களுக்கு உரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இதெல்லாம் ஆழ்ந்து கவனித்து தெளிந்து என் மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும். வாக்கு என்பது ஜனநாயகத்தில் ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக என் அன்பு உறவுகள் ஏந்த வேண்டும். குறிப்பாக இளைய பிள்ளைகள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து உலக அரசியலை, உள்ளூர் அரசியலை, நாட்டு நடப்பை நன்கு கவனித்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். மறுபடியும் பசப்பு இனிப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி விடாதீர்கள். நாங்கள் வந்தால் அதை செய்து விடுவோம், நாங்கள் வந்தால் இதை செய்து விடுவோம் என்று. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு சொல்லுங்கள். நாங்கள் இப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிடுறோம், தேர்தலே போட்டியிடாம போயிடுறோம். ஒரே ஒரு வேறுபாடு, இவன் கதர் கட்டின பிஜேபி, அவன் காவி கட்டின காங்கிரஸ். ஒரு வேறுபாடு, பாபர் மசூதியை இவர்கள் இடிப்பார்கள், காங்கிரஸ் இடிக்க அனுமதிக்கும். இவர்கள் அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டுவார்கள், அவர் கங்க்ராச்சுலேஷன் என்று வாழ்த்து சொல்லுவார். அவ்வளவுதான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கலவரம் வெடிக்கும், ரத்த ஆறு ஓடும், பல உயிர்கள் பலியாகும். நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலே சொன்னேன், நான் செத்து கூட விழுகிறேன், ரத்தம் சிந்துறேன், எனக்கு தீர்ப்பு சொல்லாத நீதியை சொல்லுன்னு கேட்டேன். ஒருத்தன் சொல்லல. யார் கேட்டது? இங்கே ராமர் பிறந்ததற்கு ஆழ்ந்ததற்கு வரலாற்று சுவடுகளோ தொல்பொருள் ஆய்வோ இல்லை. ஆனால் அவர் அங்கு பிறந்திருக்கிறார்னு நம்பப்படுது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு என்று நீதிமன்றம் சொல்லிச்சு. நீங்க வேணா படிச்சு பார்த்துக்கிறீங்க. ஆனால் முத்தலாக்குக்கு சட்டப்படி தீர்ப்பு, முத்தலாக்கு தடை சட்டம் வந்து சட்டப்படி தீர்ப்பு, இது நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு. அப்ப அப்படித்தானே முத்தலாக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க இது ஜனநாயக நாடு, இது எல்லாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு எல்லாருக்கும் சமமான நீதி இருக்கு அப்படிலாம் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நானே உங்களுக்கு சான்று, படாத பாடு படுத்தி இந்த இடத்துல நிறுத்திருக்காங்க. போன தடவை விவசாய சின்னத்தில் போட்டிட்டேன், அதை எடுத்து எவன்கிட்ட கொடுத்தானே தெரியல. இப்ப இந்த மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. மைக் சின்னத்தை அவரவர் கட்சிக்கு வாக்கு கேட்கலாம், ஓட்டு கேட்கலாம். ஆனா என் சின்னம் இல்லாம எவரும் ஓட்டு கேட்க முடியாது. அதான் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள். காங்கிரஸ் பாருங்க, காங்கிரஸ் ஜிஎஸ்டிங்கிறோம் கொண்டு வந்தது அவங்க தான். நீட்டு தேர்வு, எத்தனை பிள்ளைகள் நம் பிள்ளைகள் மருத்துவம் படிக்க முடியல என்று உயிரை மாய்த்து கொண்டார்கள், கொண்டு வந்தது அவர்கள் தான். இந்த என்ஐஏ கொண்டு வந்தது அவர்கள் தான். என்ஆர்சி எல்லாம் அவங்க தான், எல்லாம் அவங்க தான். பணம் செல்லாது என்று சொன்னதை தவிர மீதி எல்லாமே அவங்க கொண்டு வந்ததான். காங்கிரஸ் பெத்து பேர் வச்சது, இவர் நல்ல பால் ஊட்டி ஹார்லிக்ஸ் ஊட்டி வளர்க்கிறாரு. தட்ஸ் ஆல்.
ரெண்டுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, இவர்கிட்ட பெரும்பான்மையா வென்றுட்டார். அதனால அவர் நினைச்சதை செஞ்சிட்டார். எந்த திட்டம் எல்லாமே அவங்க கொண்டு வந்ததுதான். அப்ப ரெண்டுக்கு வேறுபாடுங்கிற பாரதிய ஜனதா மதவாத கட்சி, காங்கிரஸ் என்ன மிதவாத கட்சியா? அவன் சவுண்ட் இந்துத்துவா, we are all Hindus. அவன் காங்கிரஸ் எஸ் we are all Hindus. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான், ரெண்டுக்கு வித்தியாசம் இவ்வளவுதான். அவன் சவுண்ட் இந்துத்துவா, சாஃப்ட் இந்துத்துவா. இதுல என்ன நடந்துருச்சு, என்ன மாறுதலை கண்டுட்டீங்க நீங்க? ஒன்னும் நடக்க போறதில்ல. தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் அதை ஏற்றுக்கொண்டிருக்க நாட்டில் வாழ்க்கை நடக்காது, வர்த்தகம் தான் நடக்கும். ஒரு சந்தையில வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்குமா என்று அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். வர்த்தகம் தான் நடக்கும். வர்த்தகம் முடிஞ்ச உடனே மாலையில கூடாரத்தை கால் பண்ணிட்டு வியாபாரி போயிடுவான். அது மாதிரி தான் இங்க நோக்கியா போனா, பல பேர் போனா, ஃபோர்டு போனா, இந்த ஹோண்டா இருக்கான், இங்க இருக்கான். ஒரு கார், ஒரு டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. ஒரு டன். கொரியன் முதலாளிக்கு ஓ நாட்டில் இருக்கிற படித்த இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும்னு எங்க வேளாங்கண்ணி கோயிலில் நின்றுக்கிட்டானா, இல்லை மாரியாத்தா கோயில் நின்றுக்கிட்டானா, இல்லை பள்ளிவாசல் போய் தொழுது வேண்டிக்கிட்டானா? எங்கே போய் இருந்தான்? அவனுக்கு என்ன வேண்டி இருந்தது? அவன் நிலத்தின் நீரை பாதுகாக்கிறான். அவன் நிலத்தின் நீரை பாதுகாக்கிறான். அவன் நாட்டின் நீரை பாதுகாக்கிறான். ஜான் ஆண்டனி ஆலன், இங்கிலாந்து பொருளாதார மேத, ஆசிய நாடுகள் தான் இன்னும் பணத்தை தங்கத்தை வைத்து பொருளாதாரத்தை மதிப்பிடுகிறது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நீர் பொருளாதார வாட்டர் எக்கனாமிக்ஸ் வந்துச்சு, நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துச்சுங்கிறான். அப்படின்னா எப்படி நீர் பொருளாதார கொள்கை? பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை விளைய வச்சு ஏற்றுமதி செய்யுது. பிரான்ஸ் ஒரு பழத்தை கையில் வச்சுட்டு பார்க்குறான், ஒரு பழம் இவ்வளவு, அதை புழிஞ்சா அரைக்கோலை கூட தண்ணி வராது, ஆனால் 90 லிட்டர் தண்ணீரை குடிச்சிருந்தது. உடனே ஆரஞ்சு பழம் விளை வைக்கிறத நிப்பாட்டுறான்ட்டான். அப்போ நமக்கு ஆரஞ்சு பழம் இம்போர்ட் பண்ணுறான், இறக்குமதி பண்ணுறான்ட்டான். சீனக்காரன் பன்றிக்கறி விரும்பி சாப்பிட்டான். 1 கிலோ கறி மேசைக்கு வர்றதுக்கு 8,500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. 1 கிலோ பன்னிக்கறி. அவன் பார்த்தாண்டே ஸ்டாப், நிறுத்திடு. அப்போ பன்னிக்கறி இறக்குமதி செய்யும். எவனையும் எப்படியோ போ, என் நாட்டின் நீர்வளத்தை பாதுகாக்கணும்னு. உன் நாட்டில் அந்த நிலைமை இருக்கு என்பர். 50 லட்சம் கார்கள் ஏற்றுமதி செய்யப்படுது ஆண்டு ஒன்றுக்கு. அப்போ எத்தனை கோடிக்கணக்கான லிட்டர்கள் தண்ணீர் உறிஞ்சப்படுதுன்னு பாரு. நீ எதை பற்றியும் கவலைப்படல. பெங்களூரில் தண்ணி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா, நாளைக்கு உனக்கு அந்த நிலைமை வருங்கிறத நீ எச்சரிச்சுக்கணும். தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் நகரில் தண்ணி இல்லை ராஜா, தண்ணி இல்லாத நகரம் என்று அறிவிச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான் அவனால் செய்ய முடிஞ்சது. ஒருத்தன் போய் 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி போய், காரில் பெட்ரோல் இருக்கு 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு, ஆனால் குடிக்க ஒரு மடக்கு தண்ணி இல்லை. அவர் போய் என்ன பண்ணிட்டாரு, 1 லிட்டர் தண்ணீரை வாங்கிட்டு வந்து மேசையில் வச்சு உட்காந்து பார்த்துருக்காரு. குடிப்பமா, சமைப்பமா, குளிப்பமா, என்ன செய்யறதுன்னு. கொஞ்சம் விஷத்த கலந்து குடிச்சிட்டு சாகலாம், அவ்வளோதான் செய்யலாம். பெங்களூரில் இருக்கிற நிலைமை உனக்கு வராது என்று நீ உறுதியை தர முடியுமா? அதை ஆழ்ந்து தெளிந்து என் அன்பு பிள்ளைகள் சிந்திக்கணும். இந்த கட்சிக்கு 2 இல்லை, காங்கிரஸ் பாரதிய ஜனதா பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு, நாட் அ பாலிசி சேஞ்சு. ஒரு கொள்கையும் மாறுதல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா வந்துருச்சு, பாரதிய ஜனதா வந்துருச்சு, பாரதிய ஜனதா வந்துருச்சு. வர வச்சது காங்கிரஸ். 10 ஆண்டு காலம் நேர்மையான ஊழலற்ற முறையான நிர்வாகத்தை கொடுத்திருந்தால் பாரதிய ஜனதா வென்றிருக்காது. வெல்ல வச்சது இவர்கள் தான். மறுபடியும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த போகிறீர்களா? என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நீங்க செய்ய போறீங்களா? எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தவர்கள், இங்கே கன்னியாகுமரியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிற என்னுடைய அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எளிய மக்களின் குரலாக
இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என் அன்பு தங்கை முழங்குவாள். அவள் முழக்கம் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டுமென்றால் நீங்கள் மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். வலிதாங்கிய இனத்தின் பிள்ளைகள் எங்களினுடைய சின்னமாக ஒளிவாங்கி வந்திருக்கிறது. அதை உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, மாற்றத்தை படைக்க நினைக்கிற தலைமைக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதை போலவே விளவங்கோடு சட்டமன்ற வேட்பாளராக என் அருமை தங்கை ஜெமினி சேவியர்குமார் அவர்களை நிறுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே என் தம்பி சில கொடியவர்களால் கொலை செய்யப்பட்டான். அவனை இழந்து நிற்கிற என் தங்கைக்கு எந்த வழியில் ஆறுதல் சொல்வது என்று சிந்தித்து கொண்டிருந்த போது இதுதான் அவளுக்கு சரியான வாய்ப்பும் ஆறுதலுமாக இருக்கும் என்று அவள் களத்திலே நிறுத்தியிருக்கிறோம். அவளுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கையை வெற்றி பெற செய்ய வேண்டும். ஒரே ஒரு தொகுதி வென்று என்ன ஆகப் போகிறது சீமான் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு தீக்குச்சி தான், ஒரு சிறிய பொறிதான் பெரிய காட்டையே அழிக்கிறது. அப்படி ஒரு வெற்றி இந்த நாட்டையே காக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டும். புரட்சி என்பது ஒரு பொறிதான், ஒரே ஒரு பொறிதான். வண்டி நிறைய குப்பையை அதை கொளுத்துவதற்கு யாரும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு செல்வதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, ஒரு தீப்பெட்டி, ஒரு தீக்குச்சி தான். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருந்து நீங்கள் பற்ற வையுங்கள் என அன்போடு வேண்டுகிறேன். என் அன்பு தங்கை ஜெமினி சேவியர்குமார் அவர்களுக்கும், இங்கே நாடாளுமன்ற தொகுதியில் என் தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கும் நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும். எளிய பிள்ளைகள், எங்களை நீங்கள் வலிமைப்படுத்துங்கள். நாங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள். எங்கள் இடத்திலே பொருளாதார வலிமை இல்லை, ஊடக ஆதரவும் இல்லை. ஒன்றுமில்லாத நிலையில் துணிந்து தனித்து போரிடுவதற்கு காரணம் நீங்கள் எங்களோடு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கைதான் உங்களுடைய வாக்கு. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி மீட்கும், இனம் காக்கும், மண் காக்கும், அதன் மானம் காக்கும் என்கிற உறுதியை தருகிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தங்கச்சி உங்களோடு பேசியிருக்கிறார். தமிழ் இனம் தந்த தமிழ் கொடை, தலைவர் தந்த வழிகாட்டி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்பொழுது உங்களோடு. அரை மணி நேரமா அன்புமிக்க எங்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ தேர்தலை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம்.
ஒவ்வொரு முறையும் நம்பிக்கையோடு வரிசையில் நின்று வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் எந்த மாறுதலையும் நாம் பார்க்க முடியவில்லை. இந்த தேர்தலையாவது ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக எங்கள் அன்பு சொந்தங்கள் பார்க்க வேண்டும். எளிய பிள்ளைகள் நாங்கள் வந்து அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வதற்கு எங்களிடத்தில் வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் வென்று அதிகாரத்திற்கு வரும்போது ஆகச்சிறந்த கல்வியை உலகத்தரத்திற்கு என் நாட்டு மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம். உலகத்திலே கல்வியிலே முதலிடத்தில் இருக்கிற நாடு தென்கொரியா, இரண்டாவது இடத்திலே ஜப்பான், மூன்றாவது இடத்திலே சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர். நம்ம திருநெல்வேலி மாவட்ட அளவுக்கு தான் இருக்கும். அந்த நாடு உலகத்திலே கல்வியின் தரத்தில் 3வது இடத்துல இருக்கு. உலகில் எல்லா நாட்டு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம நாடு இதில் எந்த இடத்திலும் இல்லை. அடுத்து ஹாங்காங், ஃபின்லாந்து, இந்த 5 நாடுகள் தான் கல்வியிலே முதல் தரத்திலே முதலிடத்திலே இருக்கு. உங்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகாரம் வரும்போது இந்த 5 நாடுகளையும் முந்திக்கொண்டு ஆகச்சிறந்த கல்வி கொடுத்த நாடாக, கல்வி என்பது அறிவை ஒழுக்கத்தை போதிப்பதாக இல்லை, அது ஒரு வகுப்பறை வர்த்தகரையாக மாறி நிற்கிறது. அதிக பணம் கொடுத்தால் நல்ல கல்வி, இல்லை என்றால் இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள் சிந்திக்கணும். உலகில் அரசு நடத்துகிற எல்லாம் தரமாக இருக்கிறது. ஆனால் நம் நாட்டில் அரசு நடத்துகிற எல்லாம் மிக மிக தரமற்று கேவலமாக இருக்குது. தனியார் பேருந்தா தரமாக இருக்கும், அரசு பேருந்தா கேவலமாக இருக்கும். அது பழைய இரும்பு கடைகளும் வாங்க மாட்டான், நீங்கள் ஏறி போக முடியாது. தனியார் பள்ளிக்கூடங்களா, அங்கே நல்லா பாடம் நடத்துவாங்க. அரசு பள்ளிக்கூடமா, அரசு பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர் மாதம் 60,000 சம்பளம் வாங்குகிறவர், தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற ஆசிரியர் தன் நண்பனிடத்திலே தன் மகனை ஒப்படைத்து இவனை நல்லா பார்த்துக்க படிக்க வை என்று. இவருக்கு 60,000 சம்பளம், அவருக்கு வெறும் 6,000 தான் சம்பளம். இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இதையெல்லாம் தரம் உயர்த்த வேண்டும் என்றால், ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான், கல்வி வளம்தான். அதை தரம் உயர்த்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரம் வர வேண்டும். அந்த கனவு இருக்கிற உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளுக்கு அந்த வலிமை வர வேண்டும். தரமான மருத்துவம் கிடைக்க, தூய குடிநீர் கிடைக்க வழி செய்ய வேண்டும் என்றால் இவர்களிடத்திலிருந்து வர. நாடையே குப்பை மேடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் பாலித்தீன், பிளாஸ்டிக் குப்பைகள். இது மண்ணோட மண்ணாக மக்கி போக பல 1000 ஆண்டுகள் ஆகும் என்கிறார்கள். இந்திய நிலப்பரப்பு எவ்வளவு பெரியது என் உடன் பிறந்தார்களே. இந்த நாடு அளவிற்கு பிளாஸ்டிக் குப்பைகள் கடலுக்குள்ளே கிடக்குது என்கிறார்கள். கவி பேரரசு ஐயா வைரமுத்து எழுதிய மகா கவிதை என்ற கவிதை நூலிலே, கடலில் ஓடி கலப்பது நதிகள் அல்ல, பிளாஸ்டிக் குப்பைகள் என்கிறார். கடலுக்குள்ளே இருக்கிற மீன்களின் எண்ணிக்கை விட பிளாஸ்டிக் கழிவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்கிறார். இந்த நிலையில் போனால் எப்படி இந்த பூமியில் நாம் வாழ்வது என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். ஆனால் அந்த சிந்தனை நமக்கு வருவதில்லை. எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. நம் மக்களுக்கு எல்லா காலங்களிலும் டாஸ்மார்க் திறந்திருக்கு, படங்கள் புதுசு புதுசாக திரையரங்குக்கு வருது. அதனால் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை. மயக்கத்திலே வச்சுருப்பான். ஒன்று இந்த போதையில் இருப்பான், இல்லைன்னா சாதி போதையில் இருப்பான், இல்லைன்னா மத போதையில் இருப்பான், இல்லைன்னா திரைக்கவர்ச்சி போதையில் இருப்பான். இந்த மயக்கத்தில் இருக்கிற மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது, போராட தயார் செய்ய முடியாது. இது பேராபத்தான போக்கு. அதிலிருந்து ஏழ்மை வறுமையவே வாழ்க்கை முறையாக கொண்ட பிள்ளைகள் நாங்கள். வேற வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த மக்களுக்கு இடையில் நாங்களே ஒரு வழியாக வந்தோம். அதிமுகவை விட்டால் திமுக தான், திமுகவை விட்டால் அதிமுக தான், பாரதிய ஜனதாவை விட்டால் காங்கிரஸ் தான், காங்கிரஸை விட்டால் பாரதிய ஜனதா தான்
என்று கருதி கொண்டிருந்தீர்கள். இது 4 பேரையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கோம். எல்லாரும் ஒரு பக்கம், திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி. நாங்கள் மட்டும் தனித்து எங்கள் மக்களோடு சேர்ந்து மாபெரும் கூட்டணி. தனித்து களத்தில் நிற்கிற துணிவு இங்கே எவருக்கும் இல்லை. மக்கள் மீது நம்பிக்கையும் இல்லை, அவர்கள் மீது அன்பும் இல்லை. முதல்ல நேர்மை இல்லை. கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சிட்டா சரின்னு ஆயிருமா? எடுத்து வைப்பதற்கு கருத்தும் இல்லை, தத்துவம் இல்லை, உண்மையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்தால் இப்படி செய்வோம்னு சொல்றோம்ல, அவங்களை இதை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க வந்தபோது ஏன் செய்யலைங்கிற கேள்வி உடனே எழும். புதிதாக அவர்கள் கட்சி தொடங்கி நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போறது இல்லையே, ஏற்கனவே இருந்தவர்கள் தானே. போன தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த வாக்குறுதிகளை இம்முறை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த தேர்தல் அறிக்கையை ஒரு தடவை படித்து பாருங்கள், அதே தேர்தல் அறிக்கை தான். அதனால்தான் இந்த முறை தவறாக இருக்கிறது. அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது. எனவேதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, மது மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, இது ஏதுமற்ற தூய தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற தத்துவத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள். எங்களிடத்திலே கோடிகள் கிடையாது கொட்டி கொடுப்பதற்கு, உயர்ந்த கொள்கைகள் இருக்கிறது, அதை எடுத்து ஓடி வந்திருக்கிறோம். காசை வச்சு கட்சி நடத்தவில்லை, கருத்தியலை வச்சு கருத்தியல் புரட்சியின் மூலமாக இங்கே கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வலிமை என்பது என் மக்கள் தான். அவர்களின் மதிப்புமிக்க வாக்கு எங்களின் வலிமை. ஜனநாயகத்தில் மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாக்கு என்பது ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக எனது மக்கள் ஏந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். மறுமுறையும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தி அதே அதிகாரங்களை நிறுவி ஒன்றும் ஆகப்போவதில்லை. காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது இந்திய பெருநிலத்தை. 10 ஆண்டுகள் ஐயா மன்மோகன் சிங், அரை எங்கள வளர்ச்சி கூட கிடையாது. சகித்து கொள்ள முடியாத ஊழல், லஞ்சம், முறையற்ற நிர்வாகம். அந்த ஆட்சி காலங்களில் ஈழ தாயகத்தில் நம்முடைய சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் இந்த காங்கிரசும் உடன் நின்ற திமுகவும். 1.5 லட்சத்திற்கு மேலான நமது மக்களை கதற கொலை செய்தார்கள். அதையெல்லாம் மறந்து கடந்து போய்விட்டது மானத்தமிழ் மக்கள் கூட்டம். அதை பேசுவதற்கு இன்று ஒருவர் இல்லை. அது ஏதோ 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது போலவும், வேறு ஒரு கண்டத்தில் கிரகத்தில் நடந்தது போலவும் கடத்தி விட்டு போகிறார். அதற்கு பிறகு வந்த பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக 2 முறை 10 ஆண்டுகள் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தார். நாடு கண்ட வளர்ச்சி என்ன, நாட்டிற்கு வந்த நல்ல திட்டங்கள் என்ன, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று. பாரதிய ஜனதாவிற்கு வாக்கு கேட்கிற பெருமக்கள் இந்த ஒரு நல்லது செய்திருக்கிறோம், இந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் இது கொண்டு வந்திருக்கிறோம் என்ற அந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்க சொல்லுங்கள், பார்ப்போம். முடியாது. வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, இதைதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். மோடி ஆட்சி வேண்டும். எதற்காக வேண்டும்? என்ன வந்திருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது? அதானி அம்பானி பெரும் பணக்காரரானதை தவிர இந்த ஆட்சியின் சாதனை என்ன? ஒன்றுமே கிடையாது. ஒன்று கிடையாது. கூட நின்ற இவர்கள், அவர்கள் கொஞ்ச காலம் கூட்டணி வைத்திருந்தார்கள். அதுக்கு முன்பு திமுக கொஞ்ச காலம் கூட்டணி வைத்திருந்தது. இங்கே இஸ்லாமிய கிறிஸ்தவர் மக்களின் வாக்கு வந்துவிடும், வராமல் போய்விடும் என்பதற்காக நாடகத்தை போடுகிறார்கள். பிஜேபியை எதிர்ப்பது போல நடிப்பார்கள். என் அன்பு மக்கள், என் அருமை சொந்தங்கள், நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தீமையை எப்படி தடுப்பீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கும்போது, நான் நன்மையை வைத்துத்தான் தடுப்பேன் என்று சொல்கிறார்கள். அப்படி இதுவரை இருந்த தீமையை தடுக்க உங்கள் பிள்ளைகள் எங்களை ஆதரித்து நீங்கள் வலிமைப்படுத்துங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள். அதை விட்டால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், தமிழ் பேரினத்தின் மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். உங்களின் ஒவ்வொரு வாக்கும் மிகவும் மிகவும் மதிப்பு மிக்கது. இவர்களுக்கு போட்டு என்ன ஆகிவிடும்? இவர்கள் எல்லாம் வெற்றி அடைவார்களா? ஜெயிக்கிற பக்கம் நிற்கிறதல்ல வீரம், தான் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைப்பதுதான் உண்மையான வீரம். நீங்கள் நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வேண்டும். சரியானதை செய்யுங்கள், எளிதானதை செய்யாதீர்கள்.
எது எளிதானதோ அதை செய்யாதீர்கள், எது சரியானதோ அதை செய்யுங்கள். உலகமே தடுத்தாலும் உங்களுக்கு சரி என்று படுவதை செய்யாது விட்டு விடாதீர்கள். உலகமே செய் என்று கட்டாயப்படுத்தினாலும் தவறென்று படுவதை செய்து விடாதீர்கள். இம்முறை கடந்த முறையைப் போல இவர்களுக்கு திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி வலிமைப்படுத்தி விடாதீர்கள். 39 இடங்களை கொடுத்தீர்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிக்கும். என்ன நடந்தது? என்ன மாறுதலை கண்டீர்கள்? எத்தனை முறை இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்கள் பணி செய்தார்? யார் வந்தது? பெரும் வெள்ளத்தில் புயலில் சிக்கி தவித்த போது ஓடி ஓடி வந்து உதவிக்கரம் நீட்டியது யார்? இவர்கள் எங்கே நின்றார்கள்? இவர்கள் சொல்லுகிறார்கள் 37,000 கோடி கேட்டோம், இந்திய ஒன்றிய அரசு, ஐயா நரேந்திர மோடி அரசு எங்களுக்கு தரவில்லை என்று. அவர் தூத்துக்குடியில் வந்து சொல்லுகிறார் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று. இதில் யார் பேசுவதை நம்புவது? இதை எதை ஏற்றுக்கொள்வது? எதை நிராகரிப்பது? காசே இல்லை என்கிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது, நிரந்தர பணியாளராக்க முடியாது, சம வேலை சம சம்பளம் தர முடியாது, காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை கொடுக்க முடியாது, பணம் இல்லை. ஆனால் தேர்தலில் மட்டும் 2000-3000 கோடியை கொட்டி ஒரு தொகுதிக்கு 100 கோடி எப்படி செலவு பண்ண முடிகிறது? அது எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? ஒரு நாடு தெருவுக்கு தெரு சாராய கடையை திறந்து வைத்துவிட்டு நாங்கள் நல்லாட்சி கொடுக்கிறோம் என்று பேசுவது எவ்வளவு பெரிய ஏமாற்று, எவ்வளவு பெரிய ஏமாற்று. என்னிடத்திலே ஒரு தம்பி கேட்டார், குடியரசு என்கிறார்களே அதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டார். குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசில் நடக்கிற அரசு என்பதாலேயே இது குடி அரசு என்று விளக்கம் கொடுத்து. டாஸ்மார்க்கை மூடிட்டால் இந்த கட்சிகள் ஆட்சிகள் ஓரிடத்திலையும் பாஸ்மார்க் வாங்காது, படுத்துக்கிறோம். 10 பைசா இருக்காது, யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாது, ஏன் காவல்துறைக்கே கொடுக்க முடியாது. இப்ப இந்த டாஸ்மார்க் போதை போக கஞ்சா, அவின், குட்கா, இந்த கொக்கைன், இந்த ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு, மஞ்சள் தலை போல நாக்களை ஒட்டிக்கிட்டா அப்படியே மயக்கமா இருக்குங்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு வர்ற பிள்ளைகள் மயக்கத்திலே இருக்கிறார்கள் என்கிறார். 12ஆம் வகுப்பு 10ஆம் படிப்பு படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பல பிள்ளைகள் கற்பமாயிட்டார்கள் என்கிறார். இதையெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி அழும்போது, ஆசிரியராக பேராசிரியராக பணி செய்கிற என் அருமை தம்பி தங்கைகள் சொல்லி அழும்போது மனசு அவ்வளவு வலிக்குது. இதை எப்படா சரி செய்கிறது? எதிர்கால நாற்றுகள், நாளைய தலைமுறை பிள்ளைகள் நாசமாய் கொண்டிருப்பதை நாம் சகித்துக் கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு தூய சமூகம் படைக்க வேண்டும் என்றால், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது பணத்தாசை பதவியாசை இல்லாது நிற்கிற பிள்ளைகள் உங்களுக்கு வலிமை தர வேண்டும். ஏன் நாங்கள் கூட்டணி வைக்கவில்லை? கூட்டணி வைத்தால் சீட்டு கொடுப்பார்கள், 10 சீட்டு கொடுப்பார்கள், 1000 கோடி கொடுப்பார்கள், 500 கோடி கொடுப்பார்கள், வாங்கி கொண்டு போயிருக்கலாமே. ஏன்? என்னை கேட்டார்கள், கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நன்றாக வாழ்வீர்கள். நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களும் நாசமா போயிருவாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். நான் நல்லா இருக்கணும்னா சினிமா எடுத்துட்டே இருந்திருப்பேனே, சினிமா எடுத்துட்டே இருந்திருப்பேனே. அதை விட எளிய வேலை எனக்கு வேற இல்லையே. அங்கே இருந்திருக்கலாமே. நான் 3 மணி நேரம் பேசிட்டு மூச்சு முட்டை பேசிட்டு இறங்கி போனா மாயாண்டி குடும்பத்தை நான் அடிச்சுட்டேன் தான் சொல்றான். நீ நல்லா பேசினா நீ அவன் சொல்றான். யாரு சொல்றா? அப்ப தோணுது அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்கலாமோன்ட்டு. அதில் இருந்து தமிழ் சமூக பிள்ளைகள், என்னிலும் இளைஞர் என் தம்பி தங்கைகள் மீண்டு வரணும். எங்க அப்பா பாரதி ராஜா 56 படங்களுக்கு மேல இயக்கியிருக்காரு. திரையுலகத்தின் போக்கையை திசை திருப்பிய புரட்சியாளர், ஆகச்சிறந்த படைப்பாளி, பல விருதுகளை வென்றவர். அவருக்கு அந்த பெருமையெல்லாம் இல்லை. விண்ணூர்தி நிலையத்தில் வானூர் நிலையத்தில் இருந்திருக்கார். ஒருத்தன் வந்து, சார் குரங்கு பொம்மையில நல்லா நடிச்சிருக்கீங்கன்ட்டான். அவர் இத்தனை படம் இயக்கிய பெருமை, இவ்வளவு சாதித்த பெருமை இல்லாது ஒரு குரங்கு பொம்மைன்னு ஒரு படத்தில் நடிச்சதுதான் அவனுக்கு நினைவில் இருக்கு. எப்படி? இவர்களுக்காகத்தான் நாங்கள் புரட்சிகர மாறுதலை, ஒரு அரசியலை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு? தனக்கு பிடித்த நடிகரின் படம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க முடியவில்லை என்று தீக்குளித்து சாகிற இளைஞர்கள் இருக்கிற தேசத்தில் தான் இந்த புரட்சியை நாங்கள் முன்னெடுக்கிறோம். என் அன்பிற்குரிய மக்களே, இதை கவனத்தில் வைங்கள். தீபாவளி பொங்கலுக்கு 650 கோடிக்கு டாஸ்மார்க் வியாபாரம் நடக்கிற நாட்டில் தான் இலவசம் கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 650 கோடிக்கு குடிக்கிறவனுக்கு காசு இருக்கும்போது எதுக்கு இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் 34 கோடி வசூலிக்குதே, அவனுக்கு எதுக்கு?
குடிப்பதற்கும் பொழுதுபோக்கிற்கும் இவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் மக்களுக்கு இலவசம் எதற்கு? எதுக்கு இலவசம்? இலவசம் பெற்று வளர்ந்ததாக ஒரு 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 ஒன்று சொல்லுங்க. போன முறை இலவசம் பெற்ற ஒருவர் இம்முறை நான் வளர்ந்துட்டேன், எனக்கு இலவசம் வேண்டாம், வேற யாருக்காரு கொடுங்கன்னு சொல்றாரா? மிக்சி கொடுக்குறீங்க, 3 மாசத்துல பழுதாகி போயிடும், ரிப்பேர் ஆகி போயிடும். அப்புறம் அந்த மிக்சியை ரிப்பேர் பண்ணி பழுதுனிக்கு கொண்டு வர கூட காசு இல்லை. அப்ப எங்க போய் அரைக்கிறது? மசாலா எதில் அரைக்கிறது? அடுத்த தேர்தல் வரும்போது வேற மிக்சி வர வரை காத்திருக்கணும். கால கொடுமை. ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமையில் மக்கள் ஒரு மின்விசிறி வாங்க முடியல, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்கிற எந்திரம் கூட வாங்க முடியல. இந்த நிலைமையில் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தோம், நல்ல சாதனை செஞ்சோம். 1000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு கொடுத்தது சாதனை. 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 30 ரூபாய் வருது கணக்கு மாசத்துக்கு. ஒரு நாளைக்கு எங்க அம்மா தண்ணீர் எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு இலவசம் தராதீங்க, தண்ணியை தரமான தண்ணீர் இலவசமா கொடுத்துருங்க, 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. இதான ஆட்சி முறை? காசின இலவச பசு பாஸ் கொடுக்கறதல்ல, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு இலவச பசு பாஸ் அல்ல சாதனை. ஆகச்சிறந்த கல்வி இலவசமாக கொடுத்து பஸ்ஸுக்கு அவன் டிக்கெட் எடுத்து போனாலும் பிரச்சனை இல்லை. அங்க சீட்டுக்கு 10 லட்சம் கட்டிட்டு இங்க பஸ்ஸுக்கு ஃப்ரீ கட்டணம் இல்லாம போய் பயன் இல்லை ராஜா. அதெல்லாம் வளர்ச்சி, அதெல்லாம் ஆட்சி முறை, அதெல்லாம் ஆட்சி முறை. இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், வருவாய் பெருக்கத்தை உயர்த்தணும். எல்லாருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க தன்மானம் மிக்க வாழ்வை கொடுக்கணும். அதான் ஆட்சி முறை. தொட்டதுக்கெல்லாம் இலவசம். இதுக்கு 500. இப்ப ஓட்டுக்கு என்னன்னு தெரியல. இப்ப போட்டி 4 பக்கம் வந்துச்சுனால ரேட்டு கொஞ்சம் ஏறி இருக்கும். அது நான் இன்னைக்கு தானே ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் போக 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 பேச பேச 2000 வரைக்கும் ஏறும். என்னால் முடிஞ்சது என் மக்களுக்கு அவ்வளோதான் செய்ய முடியுது. என்னால் கொடுக்க முடியல, கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறேங்க, வழி கிடையாது. வேற என்ன பண்ண முடியும்? நான் என் மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் காசு வாங்குறீங்கன்னு. சீமா எதையும் எவனும் செய்ய போறதில்ல, இதையாவது கொடுத்துட்டு போட்டோம், இவ்வளவுதான். சலிப்பு வந்துருச்சு. எதுக்கும் செய்ய மாட்டாங்க, இதையாவது கொடுத்துட்டு போட்டோம். ஏப்பா விடுப்பா, நம்ம காசு தானே, நம்ம காசு ஏமா நம்மகிட்ட இல்லாம அவன்கிட்ட போச்சு அப்படின்னு. அவன் திருட்டு போய திருடிட்டான், சரி இதையாவது கொடுத்துட்டு போட்டு, இல்லைன்னா அதையும் செய்ய மாட்டான், விடு, தடுக்காத அப்படின்னு. தடுக்கல, காசை வாங்கிக்கிறங்க. எங்க தாத்தா காமராஜ் சொன்னதை திருப்பி சொல்றேன், ஏதோ நல்ல மனுஷன் பார்த்து ஓட்டு போடுங்க. பாருங்க, எதையாவது இவன் கொடுக்கறதையும் கெடுத்து விட்டுறான்னு நினைக்காதீங்க. மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பார்களா என்கிறார். தவிட்டுக்கு வாங்குகிறவர்கள் அவர்கள் பேரை சொல்லி ஆட்சி செய்கிறவர்கள் தான், கட்சி நடத்துகிறவர்கள் தான். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் அன்பு சொந்தங்கள், என் அருமை தம்பி தங்கைகள், ஒரு மாற்றத்திற்கான விதையை தூவுங்கள். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வர வேண்டும் என்கிறார்கள். அந்த புரட்சிகர விதையை, இந்த அரசியலுக்கான அந்த விதையை நாங்களும் 13 ஆண்டுகளாக இந்த நிலத்திலே தூவித்தான் வருகிறோம். அதன் விளைச்சல் ஒவ்வொரு நாளையும் நீ அறுவடைக்கான நாளாக கருதாதே, விதைப்பதற்கான நாளாக கருது என்கிறான் ஓசோ. அதை போல உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டுதான் வருகிறோம், அதுவும் முளைத்து கொண்டுதான் வருகிறது. எளிய பிள்ளைகள் எங்களுக்கு, எந்த அடையாளமும் தெரியாத எங்களுக்கு, ₹1 கூட காசு வாங்காமல் தமிழ் மக்கள் 32 லட்சம் வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு வரலாற்றில் ஒரு மாறுதல் தான். அது புரட்சிக்கான ஒரு வித்து தான், ஒரு விதை தான், ஒரு மாற்று அரசியலுக்கான ஆகச் சிறந்த ஒரு வழித்தடம் தான். அந்த தடத்திலே தொடர்ந்து பயணிக்கிற இந்த பிள்ளைகள், உங்களை நம்பி நிற்கிறோம், எங்களை கைவிட்டு விடாதீர்கள். ஒரு தூய அரசியல் மலர, ஒரு நல்ல ஆட்சி அமைய எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் போய் எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கான உரிமை குரலை இதே ஒளிவாங்கியில் மைக்கிலே முழங்குவார்கள் என்கிற உறுதியை நான் தருகிறேன்.
நாங்கள் விதித்திருக்கிற அடிப்படை அமைப்பு மாற்றம் என்பது ஆகச் சிறந்த ஒன்று. எங்களுடைய வரைவிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு கேள்வியாக நாங்கள் எழுப்புகிறோம். அதில் சில கேள்விகள், மக்களை சந்தித்து தேர்தலில் இன்று வாக்கு பெறாத எவரும் அமைச்சராக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் மந்திரியாக இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடாது. மக்களால் தேர்வு செய்யப்படாத எவருக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது. 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் RN ரவிக்கு இருக்கிறதாக இருந்தால் இது ஜனநாயக துரோகமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மக்களின் நலன் சார்ந்து இவர்கள் தீட்டுகிற சட்டங்கள், கொண்டு வருகிற சட்டங்களை அவர் கையெழுத்திட மாட்டார் என்றால் இது என்ன மக்களாட்சி? ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக அவர் கையெழுத்து போடல. ஏன்னா ஆன்லைன் ரம்மியை நடத்துறவங்க கிட்ட காசு வாங்கியிருக்காங்க எல்லாரும். எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அங்கெல்லாம் இந்த கட்சிகள் காசு வாங்கி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் பத்திரம் எலக்ட்ரல் பாண்ட்ல காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க மட்டும்தான். ஒரு காலத்துல எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுன்னாங்க, LTT இருந்து காசு வருதுன்னாங்க. NIA ரைடு வந்து LTTக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களாமேன்றாங்க. இப்போ என்னடா கொடுமை இது? சரி, நான் காசு கொடுக்குறேன், LTT எங்கன்னு கேட்டேன். ஒரு கொடுமை, ஒரு கொடுமையான அடக்குமுறை, ஒடுக்குமுறை. நல்ல ஆட்சி என்பதை கனவுல உங்களுக்கு வராது, இவங்களுக்கு தெரியாது. இவங்க கோயிலை விட்டே நகர மாட்டாங்க. குடிசைக்கு எப்ப வருவது? அவங்களுக்கு சாமி தான் பிரச்சனை, எனக்கு நாங்க வாழ்ற பூமி பிரச்சனை. அதை காப்பாற்றணுங்கிறதா எங்களுக்கு பிரச்சனை. என் பிள்ளைகளுக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கணும், தூய காற்றை சுவாசிக்க வாய்ப்பு இருக்கணும், பாதுகாப்பான சுற்றுச்சூழல் இருக்கணும், பெண்கள் தனியாக நடமாடுவதற்கு சுதந்திரம் இருக்கணும், பாதுகாப்பு இருக்கணும். மதுமதை போதை பொருள்கள் இல்லாத ஒரு தூய சமூகமாக மலரணும். வலிமை மிக்க இளைஞர்கள் இந்த நாட்டில் உருவாகணும். அது இல்லையே, திரையரங்குகளிலும் மது கடைகளிலும் மயங்கி கிடக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி வைத்துக் கொண்டு எப்படி தேசத்தை நீங்க வளமான வலிமையான தேசமாக கட்டி எழுப்புவீர்கள்? கல்வி ஆகப்பெரும் வியாபார பொருளாக, ஒரு விற்பனை பண்டமாக, வர்த்தக பொருளாக மாறிவிட்டது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மனிதர்கள் நாமும் ஒரு பண்டம் தான், ஒரு விற்பனை பொருள் தான். நீங்கள் மருத்துவமனைக்கு உடல்நிலை சரியில்லை என்று படுத்தால், இளைஞராக இருக்கிறார், இதய துடிப்பு நன்றாக இருக்கிறது, இதை எடுத்து வித்தால் 2 கோடிக்கு விற்கலாம், அதுவும் ஒரு பண்டம் தான். கண் பார்வை நல்லா இருக்கிறது, இந்த கண்களை வித்தால் நன்றாக சம்பாதிக்கலாம். சிறுநீரகம் நன்றாக இயங்குகிறது, இந்த உறுப்பை எடுத்து வித்தால் நல்லா சம்பாதிக்கலாம் என்றால் உடனேயே மூளை இறந்து விட்டது, பிரெயின் டெட் என்று அறிவித்து விடுவார்கள். இதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள், கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், அரசியலை ஆய்ந்து தெளிந்த என் இன சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், எதிர்கால தமிழ் தேசிய இனத்தின் நம்பிக்கையாக இருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இந்த தேர்தலை மாறுதலுக்காக தேர்தலாக கருதுங்கள், மாற்றுங்கள். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் மாமேதை மார்க்ஸ். மாறுவோம், மாற்றுவோம், அதான் நாம் செய்ய வேண்டியது. நீங்கள் ஊழல் லஞ்சத்தை வெறுப்பவரா? உங்களுக்கு இருக்கிற ஒரே சின்னம் இந்த மைக்குத்தான். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, மக்களின் நன்மைக்கு, நல்ல அரசியல் தலைமைக்கு நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை சத்யா அவர்களை திருநெல்வேலியில் வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். வரலாற்றில் எளிய மக்கள், எளிய மகன்கள் எடுத்த புரட்சி தான் வரலாற்றை படைத்திருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும். எங்கள் வெற்றியும் ஒரு நாள் அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், எங்கள் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.
இருக்கும் உறவுகள் அனைவரும் ஐயா காமராஜர் சிலை அருகே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு தாய் தமிழ் உறவுகளே, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் பா. சத்யா அவர்களுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என கேட்டு லைன் கொடுக்க சொல்லு. வணக்கம் வணக்கம் நாம் தமிழர். வணக்கம் வணக்கம் கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நாம் தமிழர் ஒளி வாங்கிய சின்னம். வணக்கம் வணக்கம். பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் வணக்கமும். உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்கு தொடர்ச்சியாக களத்திலே நின்று உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் பிள்ளைகள் எங்களை கவனியுங்கள். நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருந்தால் அதுவே உன்னை வழிநடத்திவிடும் என்கிறார்கள். யாரோ ஒருவருக்கு உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டிரு என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை வைத்திரு என்கிறார். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான மக்கள் சேவை என்கிற உயர்ந்த நோக்கத்தில் உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். பல முறை களத்திலே நின்றிருக்கிறோம். 2016 தொடங்கி நடந்த அத்தனை தேர்தல்களிலும் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். ஆனால் அலை ஒரு கரும்பாறையை கரைத்து விடுவது தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால் என்பதை போல நாங்கள் தொடர்ந்து களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். என் மக்கள், எளிய பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை. களத்திலே நிற்கிற கட்சிகளை எல்லாம் கவனியுங்கள். யாரும் புதிதாக அதிகாரத்திற்கு வரப்போவதில்லை. பல முறை இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான், அதிகாரத்திலே இருந்து ஆட்சியை செலுத்தியவர்கள் தான். இதுவரை செய்யாத நல்லதை இனிவரும் காலங்களில் செய்வார்கள் என்று நீங்கள் எப்படி நம்புகிறீர்கள்? அவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள், திட்டங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று இந்த நாட்டுக்கு மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற எல்லோரும் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் என்கிறார்கள். அதற்கு இவர்களை ஒழிக்காமல் நீங்கள் எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பீர்கள்? பள்ளிக்கூடங்களை கட்ட முடியாதவர்கள்
பல அரசு பள்ளிகளை மூடிக்கொண்டு வருபவர்கள், அதை சீரமைக்க முடியாதவர்கள். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அதை கொடுப்பதற்கு முடியாத இவர்கள் தேர்தலில் 100 கோடி 150 கோடியை முதலீடு செய்கிறார்களே எப்படி? பிறகு அதை 500 கோடி 1000 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம், ஈட்டிக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கை தான். வாக்குக்கு காசு கொடுக்கிற முறை எவ்வளவு மோசமானது என்பதை பாருங்கள். காசு கொடுத்து வாக்கை பெறும்போது மக்களுக்கு சேவை செய்வன்கிற எண்ணம் அது அவசியமே இருக்காது, அந்த தேவையே இருக்காது. ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. தேர்தல் வரும்போது தொகுதி பக்கம் வந்தால் போதும். ஆனால் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் அவங்க கொடுக்கிற வரைவை படித்து பாருங்கள். அவ்வளவு இனிப்பாக வார்த்தைகளை வடித்திருப்பார்கள். நாங்கள் வந்தால் எல்லோருக்கும் வேலை கொடுப்போம், வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம். இதுதான் அவர்கள் வேலை. 60 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டு நம்ம அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. மாசத்துக்கு 1000னா ஒரு நாளைக்கு 30 ரூபா. 30 ரூபா விட சம்பாரிச்சிக்க முடியல நம்ம அம்மாவால் ஒரு நாளைக்கு. இந்த ஏழ்மை வறுமை நிலையில் வைத்திருப்பது எவ்வளவு பெரிய சாதனை! இது வேதனையா சாதனையா என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். சாராயம் வித்த காசில் ஆட்சி நடத்துகிற போது நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்வது மாதிரி ஒரு வேடிக்கை, ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது உண்டா? உங்கள் எல்லோருக்கும் தெரியும், மனச்சான்று இருக்க யாரும் இதை மறுக்க முடியாது. அளவு கடந்த போதை மிகுந்த நிலமாக நம் நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் போதைப் பொருட்கள், கஞ்சா, ஆவின், குட்கா, இந்த கொக்கைன், இந்த மாதிரியான போதைப் பொருட்களை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். தடையின்றி விற்பனை நடக்கிறது. இது அதிகாரத்தில் இருப்பவருக்கு தெரிந்து நடக்குதா தெரியாமல் நடக்குதா என்றால் தெரிந்தே தான் நடக்கிறது. ஒரு தலைமுறை நாசமாய் கொண்டிருக்கிறது. மதுவை விற்று வருகிற வருமானம் குஷ்டரோயில் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் மதுவை விற்று வருகிற வருமானத்தில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கொடுமை வரும். நாடை குப்பை மேடாக்கி நிறுத்தி இருக்கிறார்கள். அருகில் இருக்க கேரளாவிலிருந்து அத்தனை மருத்துவ கழிவு, ஆடு மாட்டு கழிவு, காய்கறி கழிவு, எல்லா குப்பையும் வந்து தமிழ்நாட்டில் தான் கொட்டப்படுது. இது இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். மற்ற கழிவுகளாவது உரமாகும். மருத்துவ கழிவு கொடுமையான நஞ்சு. நிலமெங்கும் நச்சு ஆலைகள். நீங்கள் காற்றை சுவாசிக்கவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கந்தக தூசியை, கந்தக துகள்களை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நச்சு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 100 மரணங்கள் நீங்கள் கேள்விப்பட்டால் அதில் 90 மரணம் புற்றுநோயாக இருக்கும். ஏன் வந்தது, எதற்கு வந்தது புற்று என்று நீங்கள் கண்டுணரவே முடியும். காரணம், உங்கள் நீர் நஞ்சாகிவிட்டது, உணவு நஞ்சாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது. இந்த பூமி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய இயற்கை வேளாண் பேரறிஞர் அப்பா நம்மாழ்வார் அவர்கள் 25 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு வாழ்வதற்கு பூமியில் இடம் இருக்காது என்கிறார். இல்லை என்றால் வாழும் இடமாக இந்த பூமி இருக்காது என்கிறார். அவர் 25 ஆண்டுகள் காலம் கொடுத்தார். ஆனால் உலகில் 120 நாடுகளினுடைய ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆர்வலர்கள் ஆய்வு செய்து உலக ஐக்கிய மன்றம், ஐநா மன்றத்தில் போய் ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார்கள். 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்கும் என்று. அதை பற்றி உலகத்தில் யாரும் கவலைப்படல. அதுக்குள்ள இந்த பூமியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிறார். நீங்கள் வணங்குவதற்கு கோடி சாமிகள் வைத்திருக்கிறீர்கள், வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். 800 கோடி மக்கள் தொகை உலகில் 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கிறது. அதை
2 விழுக்காடு குடிநீர் தான் இருக்கிறது, அதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி என்று சிந்திக்காமல் 2 விழுக்காடு தான் இருக்கிறதா தண்ணீர், அதை விற்றால் நிறைய சம்பாதிக்கலாம் என்று சிந்திச்ச எண்ணம் இருக்கிறதே, அதுதான் மிக கொடுமையான சிந்தனை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட சந்தை பொருளாக மாறிவிட்ட ஒரு நாடு நாடல்ல சுடுகாடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆழ்குழாய் கிணறு போடுகிறீர்கள், 500 அடி 300 அடி 400 அடி போகிறீர்கள். இந்த மரம் எவ்வளவு ஆழத்திற்கு வேற அனுப்ப முடியும்? செடி கொடிகள் மற்ற மரங்கள் எவ்வளவு ஆழத்திற்கு வேற அனுப்ப முடியும்? அவையெல்லாம் வாழ வேண்டாம் என்றால் உங்களுக்கு சுவாசிக்க காற்று எது? வெறுமனே வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் தான் செய்யுது. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற அளப்பெரிய பணியை மரங்கள் தான் செய்கிறது. அதனால்தான் மரம் மண்ணின் வரம், அதை வளர்ப்பதே மனித அறம் என்று உங்கள் பிள்ளைகள் பல லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தோம். இங்கே கிளீன் இந்தியா அறிவித்தார் ஐயா மோடி அவர்கள். கிளீன் இந்தியா இருக்குதா? கிளீன் இந்தியாவில் நாடு சுத்தமாயிடுச்சா? அதுக்கு ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடிகள் எங்க? நாடு குப்பை மேடாக இருக்கு. வெறும் பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகள், பாலித்தீன் குலைமம். ஒரு பாலித்தீன் தாள் மக்கி மண்ணோடு மண்ணாக போக பல ஆயிரம் ஆண்டுகளாகுங்கிறான். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய மகாகவிதை புத்தகத்தை என் அன்பு தம்பி தங்கைகள் படிக்கணும். தாய்ப்பாலும் இந்த பூமியும் எளிதாக இருப்பதால் அவனுக்கு மதிப்பு தெரியலேன்ட்டு, உன் காலுக்கு கீழே கிடப்பதால் மிதிபடுவதால் பூமியை நீ குறைத்து மதிப்பிடுகிறாய். அவள் உன் தாய். நீங்கள் இந்த பூமியில் பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் பூமிதான். பூமிதான் நம் சாமி. அதை போற்றுவதற்கு பதிலாக மதிப்பதற்கு பதிலாக மிதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் பார்க்கிற கட்டடம், நான் நின்று பேசுகிற இந்த வாகனம், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்திகள், சந்திர மண்டலத்துக்கு போகிற சந்திராயன், நீங்கள் வைத்திருக்கிற பீரங்கி, துப்பாக்கி, தோட்டா, கழுத்திலே போட்டிருக்கிற தங்கம், வைரம் எல்லாம் கொடுத்தவள் இந்த பூமி தான். இந்த கார் செய்வதற்கான உலோகங்களை தந்தவள், அதற்கான பெட்ரோல் டீசலை தந்தவள் எல்லாம் பூமி தான். எல்லாவற்றையும் கொடுத்த அவளுக்கு நீங்கள் கொடுத்தது நோயை தவிர வேற ஒன்றும் இல்லை. புவி வெப்பமாகிறது என்கிறார்கள். வெப்பமாகிறதா நாம் ஆக்கினோமா? பருவநிலை மாறிவிட்டது என்கிறார்கள். அது மாறியதா நாம் மாற்றினோமா? நீங்கள் வெயில் அடித்தால் என்ன செய்வீர்கள்? குடை பிடிப்பீர்கள். பூமி தாய்க்கு வெயில் அடித்தால் குடை பிடிக்க வேண்டும். அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பது. அதை செய்வதற்கு இங்கு அரசியல் இயக்கம் ஒன்றும் இல்லை. இவர்கள் வணங்குகிற சாமியை வைத்து அரசியல் செய்வார்கள். நாங்கள் இந்த வாழுகிற பூமியை காப்பாற்ற அரசியல் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இன்று பேசுவது உங்களுக்கு புரியாது. பெங்களூரில் தண்ணி இல்லை என்கிறார்கள். அதை போல இங்கு வர எவ்வளவு நேரமாகும்? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்கிறார். இப்போதெல்லாம் நாட்டு சர்க்கரைக்கு திரும்புகிறார்கள். இப்போதெல்லாம் மரச்சக்கரை கிடைக்கும் என்கிறார்கள். இயற்கை உணவுக்கு திரும்புகிறார்கள். வேளாண்மையே இயற்கை தான். ஆனால் இயற்கை வேளாண்மை என்று நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ரசாயன உரங்களை செடி கொடிகள் பயிர்களின் வேர்களிலே கொட்டி விளைவதை நஞ்சாக விளைய வைக்கிறோம். நஞ்சை உண்டு நாம் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் ஓட்டு கேட்கிற இடத்தில் சீமான் பேசுகிறானே என்று நீங்கள் நினைக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை என்பதால் தான் இதை நான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நான் உங்களுக்கு ஆகச்சிறந்த கல்வியை கொடுப்போம். உலக தரத்திற்கு மருத்துவம் கொடுப்போம். நீங்கள் எழுதி வையுங்கள் என் அன்பு சொந்தங்களே. உங்கள் பிள்ளைகள் எங்களிடத்தில் அதிகாரம் வந்த பிறகு அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு படையெடுக்கிற மாணவ மாணவியர்களின் கூட்டம் பெருதா இல்லையா என்று பாருங்கள். தனியார் பள்ளி கல்லூரிகளில் காத்தாடி கிடக்கும், வெறிச்சோடி கிடக்கும். அவ்வளவு ஆகத்திறந்த தரமான கல்வியை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் என் மக்களுக்கு கொடுப்போம். நாங்கள் ஒரு சட்டம் வரைவோம். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம். நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள் என்று நாங்கள் ₹1 முதல் 1 கோடி கல்வி வரை, அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக, தரமாக, சமமாக கொடுப்போம். இந்த நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வோம்.
ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுப்போம். உன் தாய்க்கு முடியலையா, 1 கோடி ரூபாய் வரை மருத்துவ செலவா செய்வாள். அவள் இந்த தேசத்தின் தாய், அதனால் அவளை போற்றுவோம். சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க தூய குடிநீர், நடக்க சரியான பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், உண்ண நஞ்சில்லாத உணவு. இதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. இந்த கனவை நிறைவேற்ற நீங்கள் செய்ய வேண்டியது, வலிமை மிக்க நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வலிமையற்ற எளிய பிள்ளைகளாக நிற்கிற எங்களை வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக மாற்றுவதுதான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் இருக்கிற கடைசி பாதுகாப்பு. வேற வழியே கிடையாது. புதிதாக இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? போட்டு பார்த்து விட்டீர்கள். தாமரைக்கு பல ஆண்டுகள், கை சின்னத்திற்கு பல ஆண்டுகள், உதயசூரியனுக்கு பல ஆண்டுகள், ரெட்டலைக்கு பல ஆண்டுகள். என்ன நடந்திருக்கிறது? எது ஒரு மாறுதல், எது ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல், ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம்? எதுவுமே கிடையாது. அதே வறுமை ஏழ்மைதான். இலவச அரிசி கொடுத்தால்தான் அதை வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து உயிர் விளைக்க முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலை. அதுதான் நீங்கள் இங்க இருக்க முரண்களை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். பேருந்து கட்டணம் இலவசமானவர்களுக்கு, ஆனால் அவன் கல்லூரியில் பள்ளியில் சீட்டு வாங்குவதற்கு 10 லட்சம் கொடுத்துருப்பான். உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சொல்றோம், கல்வியை தரமாக இலவசமாக கொடு, பேருந்து கட்டணத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கிறேன். இது இதெல்லாம் சாதனைன்னு சொல்லுவாங்க. பேருந்து இலவசமா விட்டோம். பேருந்து நான் இலவசம் கேட்கல, கல்வியை இலவசமா கேட்கிறேன். எப்படி இருக்கு? ஒரு மிகப்பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்குது நம்மை சுற்றி. நாமும் அதை கவனிக்காமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தீபாவளி பொங்கல் வந்தால் வேட்டி, சேலை, அரிசி, வெல்லம் இதுக்கெல்லாம் கையேந்த வேண்டியது. காலையிலிருந்து மாலை வரை கடுமையாக உழைக்கிற ஒரு உழவர் குடிமகன், இந்த நாட்டு குடிகள், பொங்கல் அன்னைக்கு 100 ரூபா கிடைக்குமான்னு ஏங்கி நிற்க வேண்டியது. அவ்வளவு வறுமை இருக்கு. இதெல்லாம் சாதனை என்று ஆசிரியர்கள் அவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது. பணி ஓய்வு பெற்ற அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிடித்த பணம் நிலுவைத் தொகை 7500 கோடி எங்கே என்று கேளுங்கள். பல முறை போராடி போராடி தோற்றுவிட்டார்கள். இம்முறையும் பொங்கல் அன்று போராடினார்கள். மக்கள் குவைத்துக் கொள்கிறார்கள், பொங்கலுக்கு நாங்கள் எப்படி வெளியிலே செல்வதென்று. அவன் பிரச்சனையை நீங்கள் ஆழ்ந்து கேட்கவில்லையே. பல ஆண்டுகளாக போராடுகிறார்கள். அது அவருடைய பணம், அவருடைய காசு, போக்குவரத்து தொழிலாளர்களுடைய காசு, அவருடைய காசு, அவர் உழைப்பு, அவருக்கு உரிய ஊதியத்தில் பிடித்த தொகை. ஓய்வு பெறும்போது அரசு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்க முடியாது என்பதற்காகவே 58 வயசு ஓய்வு பெறும் வயதாக வைத்திருந்ததை 59 ஆக்கியது. பிறகு 60 வயதாக்கியது. அதனால் 2 ஆண்டுகள் படித்த இளைஞர்கள் வேலைக்கு வர முடியாமல் வெளியே நிற்கிறார். இப்பவும் ஓய்வூதியம் கிடையாது. எல்லாம் நிரந்தர பணியாளர்கள் கிடையாது, ஒப்பந்த கூலிகள் தான், ஒப்பந்த பணியாளர்கள் தான். நிரந்தர பணியாளர்கள் ஆக்கினால் அவர்கள் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதனால ஒப்பந்த கூலி. நீங்க ஏதாவது போராடி பணி நிரந்தரமாக்கினா உங்களை தூக்கிடுவாங்க. வேலை இல்லாம பல பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர், அவனை உள்ள எடுத்துக்கிடுவாங்க. அவனும் ஒப்பந்தம் தான். இதெல்லாம் ஏன் எனக்கு தெரிகிறது? இதில் எல்லா போராட்டத்திலையும் முதலில் நின்று களத்திலே போராடியவன் என்கிற முறையிலே இது எல்லாம் எனக்கு தெரியும். இந்த மீனவர் போராட்டமா அங்கேயும் நானும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஜல்லிக்கட்டா அங்கேயும் நான் தான். நீத்தேனா அங்கேயும் நான் தான். அணு உலையா அங்கேயும் நாங்க தான். ஸ்டெர்லைட்டா அங்கேயும் நாங்க தான். நெய்வேலி பழுப்பு நிலக்கத்துக்கு 26 ஏக்கர் எடுக்கிறியா அங்கேயும் நாங்க தான். மணல் கொள்ளை அதை தடுக்கவும் நாங்க தான். நீங்க எங்க பாருங்க, கட்டி பிடிக்க, ஆறுதல் கூற, கண்ணீர் துடைக்க நாங்க, ஆனா ஓட்டு போட இவங்க. இந்த பாவிகளுக்கு ஓட்ட போட்டு எல்லா துயரங்களையும் தந்தவர்கள் யாரோ, இத்தனை பிரச்சனையை இந்த நிலத்தில் நமக்கு தந்தவர்கள், திணித்தவர்கள் யாரோ, அவர்களுக்கே அதிகாரத்தை கொடுப்பது என்பது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா மாறிடும். அதனால திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யக்கூடாது. ஒரு பூனை இருக்கிறது என் அன்புக்குரிய சொந்தங்களே. பூனை பாலை சூடாக காய்ச்சி வைத்து விட்டீர்கள் என்றால், பசியோடு வைந்து அந்த கிண்ணத்தில் இது வாயை வைத்து விட்டது, சுற்றுச்சு என்றால், மறுபடி வாழ்நாளில் வெள்ளையாக எதை பார்த்தாலும் கிட்ட வர்றது. ஒரு பூனைக்கு கூட அந்த அறிவு இருக்கு. மானமுள்ள தமிழ் மக்கள் நமக்கு இல்லைன்னா எத்தனை முறை தோற்பது, எத்தனை முறை தோற்பது, எத்தனை முறை ஏமாறுவது?
இந்த முறையாவது நாம் விழித்துக் கொள்ள வேண்டாமா? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் என்கிறார். நீங்க பாருங்க, ஒரு பள்ளியில ஒரு கல்லூரியில நிகழ்ச்சி நடக்குது, மாறுவேட போட்டி. அங்க சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்கணும். சார்லி சாப்ளின் மாதிரி 3 பேர் நடிக்கிறாங்க. ஒரு மாணவர் நடிக்கிறார், ரொம்ப நாளா நடிச்சிடுறாரு, அவருக்கு முதல் பரிசு. இன்னொரு மாணவர் நடிக்கிறாரு, ரொம்ப நாளா நடிக்கிறாரு, அவருக்கு 2ஆம் பரிசு. இன்னொரு மாணவர் நிற்கிறாரு, அவருக்கு 3ஆம் பரிசு. இன்னொருத்தருக்கு அவர் யாருன்னா உண்மையிலே அவர் தான் சார்லி சாப்ளின். உண்மையிலே சார்லி சாப்ளினுக்கு 3ஆவது பரிசு. ஒருத்தன் பன்னி மாதிரி நல்லா கத்துவான், சின்ன பன்னி மாதிரி, வயசான பன்னி, நடு பன்னி மாதிரி நல்லா கத்துவான் சின்ன வயசுலேருந்தே. இந்த பன்னி மாதிரி கத்துறானேன்னு கூட்டம் கூடுது, நல்லா அவனுக்கு வருமானம் வருது. ஒருத்தன் வரான், எங்களை மாதிரி ஒருத்தன் வரான், நான் உன்னை விட நல்லா கத்துவேங்கிறான். அப்போ போட்டி நடக்குது வீதியில், எல்லாரும் கூடுறாங்க. அந்த ரொம்ப நாளாக பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான அவனுக்கு தான் வரவேற்பு அதிகமாக இருக்கு. நல்ல கைதட்டு, விசில், சத்தம் பறக்குது. நான் நல்லா உன்னை விட கத்துவேன், எனக்கு ஒன்றும் ஆரவாரம் இல்லை, ஆதரவு இல்லை. அது எங்களை மாதிரி நாங்கள் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். கடைசியாக ரொம்ப நேரம் அந்த ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்க ஒன்று கைதட்டு இருக்குது. இவன் சொல்கிறான், ஏய் நிறுத்துங்கப்பா, நிறுத்து, இங்கே பாரு அப்படின்னு. ஒரு சாக்கு போட்டு ஒன்று மூடி இருக்குது. அந்த கோணி சாக்கை தூக்குறான். உண்மையான பன்னி படுத்துக்கிட்டது. இவ்வளவு நேரம் கத்துனது இவன் இல்லை, அந்த உண்மையான பன்னி. போலி சத்தத்தை கேட்டு கேட்டு ஏமாந்த மக்களுக்கு உண்மையான பன்னியின் சத்தம் மறந்து போச்சு. இப்ப எழுதுறார் ஐயா இறை என்பவர்கள், ஓய்வு பெற்ற தலைமைச் செயலாளர். என்ன எழுதுறாரு? விழிப்புணர்வற்ற சமூகத்தில் எப்பவும் நடிப்பவனுக்கே முதலிடம். அதனால என் மக்கள் நடித்து நடித்து இனிப்பான வார்த்தைகள், பசப்பான வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றுவர்களை நம்பி ஏமாறாது எளிய பிள்ளைகள். இப்போ எங்களுக்கு என்ன தேவை வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? இந்த வேலையை செய்யணும்னு. தமிழ் செத்தா என்ன, இருந்தா என்ன, தமிழை வாழ்ந்தா என்ன, போனா என்ன, நான் பாடு போண்டி தானே எல்லாரையும் மாதிரி. கச்சத்தீவன் திருப்பி எடுத்தா என்ன, அணு உலையை வச்சா என்ன, எல்லாரையும் மாதிரி போண்டி தானே. சரி, எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிடுது, என்னையும் தான் கூப்பிடுச்சு, பல ஆயிரம் கோடி தாரம்னு. வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டு இருக்கலாமே. போக முடியாது. என்னை நம்பி எழுச்சி மிக்க இளைஞர் கூட்டம் திரண்டு வருகிறது. அதை ஏமாற்றி விடக்கூடாது. அவன் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிருக்கிறார். இது கடைசி கையறு நிலை. இந்த கட்டத்தை விட்டீர்கள் என்றால் உங்க இனத்திற்கென்று ஒரு அரசியலோ வலிமையோ பாதுகாப்போ சத்தியமா இருக்காது. எங்க தாத்தா காமராஜ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நடக்காது. எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிரு, கதையை முடிச்சிருவான், கதையை முடிச்சிருவான். உங்களுக்கென்று ஒன்றுமில்லை. அதை உணருங்க. நல்லா வீட்டில் போய் யோசிங்க. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பேசுற 10 நிமிஷம் பேச்சு இல்லை, 15 ஆண்டுகளா நாங்க பேசிட்டு வர, திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. உங்க மேல எவ்வளவு பேரன்பு வச்சு காதலிச்சு நாங்கள் இந்த மண்ணை மக்களை நேசித்து நிக்கிறோம்னு தெரியும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு வறுமை இருந்தாலும் பசியை மறந்து உறக்கம் தொலைத்து உடல் நலிவிற்ற போதும் விடாமல் நாங்கள் கத்திக்கொண்டிருக்க காரணம் விட்டு விட்டு செல்ல முடியாது, விட்டு விட்டு செல்ல முடியாது. ஏனால் இதை யாராவது ஒருத்தர் செய்யணும்ல. இங்க தீக்குச்சி எரியாமல் தீபங்கள் இல்லை என் பெற்றோர்களே. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதான் பிரச்சனை. அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் தீக்குச்சிகளாக இருந்து எரிய தயாராக இருக்கிறோம். புரட்சி தீயை பற்ற வையுங்கள். நான் ஒரு விளக்கை ஏற்றினேன் என்றால் அந்த ஒரு விளக்கை வைத்து 1 லட்சம் விளக்குகள் உங்களால் ஏற்ற முடியும். கேட்டுவிட்டு செல்லுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கான ஓட்டை சேகரிக்கிற கள போராளிகளாக மாறுங்கள். நாம் தமிழர் கட்சி வெற்றியின் என்பது பெருமை மிக்க நாம் பிறந்த இனத்தின் வெற்றி. இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் என்னுடைய பிள்ளைகள் கட்சித்து முழங்குவார்கள் உங்கள் உரிமைக்கான குரலை. உங்கள் உரிமைக்கான குரல் அதிகார வர்க்கத்தில் ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்றால் இந்த ஒலிவாங்கியை பயன்படுத்தி இந்த ஒலிவாங்கி சின்னத்திற்கு, மைக் சின்னத்திற்கு வாக்கு செலுத்துங்கள். இதில்தான் ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் மார்க்ஸ், லேனின், ஏங்கல்ஸ், இங்கர்சால் எல்லாரும், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாரும் இதில் தான். ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், அண்ணல் அம்பேத்கர், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் எல்லாரும் இந்த ஒலிவாங்கியில் தங்கள் உள்ள முழக்கத்தை வெளியில் வைத்துதான் உலகத்தில் பெரும் மாறுதலை கொண்டு வந்தார்கள். அதையே சின்னமாக ஏந்தி உங்கள் பிள்ளைகள் எங்கள் எண்ணத்தை இந்த ஒலிவாங்கியின் மூலம் உங்களுக்கு கடத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஏப்ரல் 19 நடக்கிற வாக்குப்பதிவு என்று ஒரே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை இந்த மைக்கு சின்னத்தில், ஒலிவாங்கி சின்னத்திலே
பதிவிட்டு எங்களை வெற்றி பெறச் செய்து என் பிள்ளைகளை இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். 39 உறுப்பினர்கள் கொடுத்தீர்கள். என்ன நடந்திருக்கிறது? இப்போதுதான் மக்களின் பிரச்சனையை கேட்டு தேர்தல் அறிக்கை எழுதுகிறார்கள். எந்த பிரச்சனை தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் நாங்கள் உங்கள் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் உங்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள், உங்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கானவர்கள். எங்களை கைவிட்டு விடாதீர்களே அன்பு மக்களை. உங்களை நம்பி நிற்கிற மக்களை கைவிட்டு விடார்கள். அரும்பெரும் தலைவன் இந்த மண்ணிலே கிடைத்தான், நம்முடைய தாத்தன் காமராஜர். அவனை தோற்கடித்து வரலாற்றில் பெருந்தவரை தமிழ் பெருங்குடி மக்கள் செய்தார்கள். அவன் பேரன் இன்று வீதி வீதியாக கத்தி நிற்கிறேன். என்னையும் தோற்கடித்து வரலாற்றில் அதே பிழையை இன்னும் ஒரு முறை செய்து விடாதீர்கள். மதிப்புமிக்க வாக்கை என்னுடைய அன்பு தங்கை திருநெல்வேலியில் போட்டியிடுகிற பா. சத்யா அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். கடுமையான உழைப்பாளி. ஒரு குடும்பமே இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்கு, மீட்சிக்கு, எழுச்சிக்கு அரும்பாடு ஆற்றுது என்றால் அது என் தங்கை சத்யா அவர்களின் குடும்பம்தான். இவ்வளவு ஈடுபாட்டோடு இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தை நீங்கள் பார்ப்பது அரிதினும் அரிது, அரிதினும் அரிது. எனவே பிஎஸ்சி ஆங்கில கல்வி, இளங்கலை வேதியியல், தொழில் முனைவராக இருக்கிற என் தங்கை பா. சத்யா அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நாம் தமிழர். பதினெட்டாவது